போனால் இடதுசாரி அமைப்பை சேர்ந்த வெளியிடுற சுண்டறிக்கை கூட நம்ம முழுமையாக படிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அது இருக்கு. இந்த நூலும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. எந்த கரும்புமே புரியாது. அதே மாதிரி தான் இந்த சுந்தரமூர்த்தியோ அல்லது விவேகோ இவங்க இன்னும் பலருக்கு அல்வா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டினுடைய ஊடகம், காவல்துறையினுடைய பல இன்டெலிஜென்ட் இருக்கு, இவங்க எல்லாருக்குமே அல்வா கொடுத்து 20 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அடுத்து வரவங்க அல்வா கொடுக்குறத விட ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நீங்களும் அதில் தப்பிச்சிருவாங்க. காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்தினால என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க. அதுவும் நான் பணியாற்றும் பத்திரிகை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லாரையும் கண்ணாப்பண்ணு எழுதக்கூடியது. என்னுடைய முன்னாள் ஆசிரியர் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாரு. ஏன்னா நான் எடுத்து கொடுத்துட்ற ஃபோட்டோவும் நான் எடுத்து கொடுத்துட்ற வீடியோவும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சோறு போடக்கூடிய ஒரு சொத்து. அதை அவர் முழுக்க தானே அனுபவிக்கணும்னு நினைப்பார். அதனால் அதுக்கு நெருக்கடி கொடுப்பாரு. இன்னொன்று, இந்த கல்யாணம் வீடுனா மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடுனா பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து என் மேலே இது வரைக்கும் ஒரு 4 வழக்குன்னு போட்டிருக்காரு. நான் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்கேன். வினை விதைத்தவன் வினையாக இருக்கணும், அவன் தான் அதை செஞ்சிடணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். இதே நிலையில் விட்டோம்னா வீரப்பன் கூட இந்த ட்ரேடரை தொடர்பு எடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டு போயிடுவாங்க. அதுக்கு இடையில் இந்த போலீஸ் டீம் ஒன்று போயிட்டு இருந்தது இல்லையா, இது வழக்கமான சோதனை தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா இன்னொரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறார் விஜயகுமார்கிட்ட. விஜயகுமார் என்னங்கிறார், ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சாயங்காலம் ரேடியோ நியூஸில் சிறுமுகை காட்டு பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வீரப்பன் தேர்தலுக்காக ஒரு டீம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரட்டும். அதே மாதிரி அங்கே ஒரு டீம் ஆப்ரேஷனுக்கு போகுது, செய்தி வந்துடும். மறுநாள் கோடுபட்டி காட்டு பகுதியில் அங்கிருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வீரப்பன் நடமாட்டம் இருக்கா சொன்னதாக சொல்லி ஒரு தகவல் வந்து அந்த அடிப்படையில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் போட்டுருக்கோம். அதே மாதிரி அவருடைய தம்பி பொன் ஆறுமுகம் தலைமையில் ஏஞ்சல் டீ ஒரு 25 பேர் அவர் காட்டுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் போகிறாங்க. அப்போ வீரப்பன் சேர்த்துக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடுது. இது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, ஏதாவது எவனோ சொன்ன தகவல் அடிப்படையில் போகுது, இது நம்மால் சொன்னதல்ல, நம்மளால் ஃபாலோ பண்ணி போலீஸ் சொன்னாங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர்றாங்க. இதுதான் கடைசி ஆயுதம். இனி அடுத்தடுத்த சந்திப்பு நம்ம அந்த கேம் முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி முடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த சந்தேகம் உருவாயிடுச்சு. இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து நம்பிக்கை தன்மையை கொண்டு போக முடியாது. இவன் இல்லைங்கிறத காட்டுறதுக்கான 2 ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, நடவடிக்கையும் பண்ணி அதில் இந்த மாதிரி பழங்குடி மக்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. அது செய்தி தான் வந்துடுது, அரசு கொடுக்குற செய்தி தானே பத்திரிகையிலையும் மற்ற தொலைக்காட்சி வானொலி எல்லாத்துலேயும் வந்துடுது. இந்த அடிப்படையில் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தள்ளி போட வச்சு கேம் முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன், நூல் எழுதியிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் பற்றி எந்த ஆய்வு நடத்தாமல் அதை பற்றி இது சரியாக இருக்குமோ இல்லைங்கிறதெல்லாம் பற்றி பேசாமல் யோசிக்காமல் நான் என்ன செஞ்சேங்கிறதை பற்றி இந்த டீம் இது வரைக்கும் மக்கள் யுத்த குழு அந்த இப்போ இருக்கிற மாவோயிஸ்ட் அமைப்பு இந்த சுந்தரமூர்த்தி விவேக் குழுவினர் எதையுமே பேசாமல் அவங்க என்ன பண்ணாங்கிறத பற்றி பேசாமல் நான் சொன்னது மட்டும் போய் அப்படிங்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க என்ன செஞ்சாங்கிறத பேசலாம். அவர் சொன்னாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சந்திப்பு வேடியப்பனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுனா மார்ச் மாதத்தில் தொடங்கியிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வேடியப்பனுடைய தொடர்பு முடிஞ்சது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 6 மாதம் வேடியப்பனோட தொடர்பு இருக்குது. ஆகஸ்ட்டுக்கு பிறகும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க சுந்தரமூர்த்தி செஞ்சு. அதுக்கு பிறகுதான் அந்த ஆயுதங்கள் உள்ள போனதெல்லாம் தான் நடந்தது. இவங்க எல்லாத்தையும் வீரப்பன் குழுக்கு அறிமுகப்படுத்துறவர் புலவர் கலிபெறுவார். அவர் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த லிங்க் நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா வீரப்பன் குழுவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கணுன்றது மட்டும்தான். பலம் சேர்க்கணும், மக்கள் யுத்த குழுவுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுக்கணும். அந்த தளத்தை மேற்கு தொடர்ச்சி மலையில் வீரப்பனோடு சேர்த்து அமைச்சு கொடுத்தா அது பலமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தெரிஞ்சே தான் போலீஸ் மலையில் அனுமதிக்குது. எந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணி எந்த இடத்துல எந்த செங்கல்ல விழுவணும் அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டு தான் போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி கரெக்டாக ஒரு ஸ்லீப்பர் செல்லை மட்டும் தூக்கி ஆப்ரேஷன் முடிச்சிடுறாங்க. இதன் மூலம் இவங்க தான் சுந்தரமூர்த்தி முதல்ல வந்து நான் சுந்தரமூர்த்திக்கு மட்டும் தான் இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்போ விவேக் வக்காலத்தை வாங்குறத பார்த்தா இவருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கே தெரிஞ்சிருக்கலாம், அல்லது பின்னாளில் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரியாமல் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இப்போ வந்து சுந்தரமூர்த்தின்றவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அவர் மேலே வேற ரயில் பாதையில் குண்டு வச்சதாக போடப்பட்ட ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது.
ஆயுள் தண்டனை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்தி அந்த ஆயுள் தண்டனை விடுதலை ஆகிட்டாரு. இப்போ தருமபுரி மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்காரு. அது இவங்க என்ன ஒரு முறை போலீஸில் கைதாயிட்டாங்கன்னா அமைப்பிலேருந்து வெளியில் வந்துட்டோம்பாங்க. அமைப்பினுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக வந்துடுவாங்க, தலைமறைவுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு பிறகு பொண்ணு பெருசாக தலைமறைவு அமைப்புலாம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க வெளிப்படையாக எங்கிட்ட ஆள் தான் கட்ட பஞ்சாயத்து. இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இது ரொம்ப பரவலாக ஊடகங்களில் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்தோ இல்லை அந்த மக்கள் யுத்த குழுவில் இருந்தவங்களோ வேறு யாரும் உங்களுக்கு அணுகி இதை பற்றின ஏதாவது இது ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ இது பேச வேண்டிய அவசியம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட? மிகச்சரியாக இந்த அயோக்கியனை நீங்கள் வெளிப்படையாக தோல்விச்சு காட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவங்க, இதுக்கு பின்னால் பொறுப்பில் இருந்தவங்க, இந்த அமைப்பு மக்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக பெரிய அளவில் நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிற எண்ணத்தில் உள்ளே போயிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரங்களோட நம்ம சுற்றுறவங்க மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த நபர் இதெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படிங்கிறது 100% சுப்புதுரை ஒத்துக்கிறாங்க. அப்போது அந்த இடதுசாரி இயக்கங்களுக்கு இவர் மேலே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. அந்த அதிருப்தி பல வகையில் அவருக்கு நெருத்தல் கொடுத்துருக்கு. என்ன நடந்ததுங்கிற அந்த கேள்விக்கு இப்போ ஒரு பதில் சொல்ல வேண்டிய சூழல் தான் இந்த நூலும் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலை படிச்சது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தெளிவே இருக்காது, எந்த தெளிவுமே இருக்காது. என்ன சொல்ல போனால் இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க வெளியிடுற சுண்டறிக்கை கூட நம்ம முழுமையாக படிக்க முடியாது, அந்த மாதிரி தான் அது இருக்கு. இந்த நூலும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது, எந்த கருமமே புரியாது. அப்படி ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் உருவாகியிருக்கா? இப்போது திராவிடியன் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு பேட்டில் இருக்கா இப்போ இந்த டைமில்? ஏன்னா ரெண்டு அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்து செயல்பட்ட ஒரு அமைப்பாக தான் நம்ம பார்க்குறோம் பல்வேறு பிரச்சனைகளில், போராட்டங்களில். இப்போது இந்த வீரப்பன் சார்ந்த சம்பவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலிமா ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அது திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமில்லை, இடதுசாரி இயக்கத்துக்குள்ளேயே அந்த பிளவு வருது. அந்த அமைப்புக்குள்ளேயே அந்த பிளவு வந்துட்டு இருக்கு. மாவோயிஸ்ட் என்பது சொல்லக்கூடிய அந்த அமைப்புலேயே இதை பற்றி விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி பல விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட கூட சிலர் கேட்டாங்க, நீங்கள் இவங்களெல்லாம் விசாரிங்கன்னு நான் சொன்னேன். இந்த நபர்கள்லாம் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை எனக்கு தெரியும், நான் அது பேசணுங்கிற அவசியமே கிடையாது. காவல்துறையில் இருந்தவங்க யார், சுந்தரமூர்த்தி ஆப்பக்கோடல் கெஸ்ட் ஹவுஸில் லாக் பண்ணியிருந்தப்போ அங்கே பொறுப்பில் இருந்த ஆள் யார், இவங்களெல்லாம் விசாரிச்சிங்கனாவே சுந்தரமூர்த்தி எங்கே எத்தனை நாள் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும். நீங்கள் அதை விசாரித்து பாருங்கன்னா அவங்களுக்குள்ளே அது என்னதான் இருந்தாலுமே தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறவங்க சில தானே செய்வாங்க. அவங்க அதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை போயிட்டுருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படும். ஏன்னா காலம் கடந்து போனதுனால இந்த தொடர்புடைய பலர் அந்த எல்லையை விட்டு போயிருப்பாங்க. அவங்களை திரும்ப கண்டுபிடிக்கிறது சிரமம், அது கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். இருந்தாலும் இந்த அமைப்பை சுந்தரமூர்த்தி தான் இந்த வேலையை செஞ்சாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற காலம் கட்டாயம் வரும். இப்போ அதுதான் நான் அடுத்த கேள்வியாக உங்ககிட்ட வைக்கலான்னு இருந்தேன். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் பற்றின ஒரு ஆய்வின் வெளிப்பாடு, அந்த சமயத்தில் இதில் ஈடுபட்டு இருந்தவங்க இப்போ அந்த மனநிலையில் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீரப்பன் அவரோட ஆதரவாளர்கள் மூலியமாவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இயக்கங்கள் மூலியமாவோ ஏதோ பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குல்ல, அது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. ஏன்னா இப்போ அதில் மிக 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 முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ட்ரேடர் அப்படிங்கிற எம்என். அவரை பற்றி முதல்ல காவல்துறை சார்ந்த சில நண்பர்களாக சொல்லும்போது, தயவுசெய்து அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் யூடியூப்பில் காட்டாதீங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் இன்றைக்கி இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக, இன்றைக்கி பல இடங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. நான் பெரிய ஆளானுங்கிறதுக்காக ஏதோ இல்லாத ஒருத்தனை கொண்டுருவான். கொலை பண்ணிட்டு நானும் கொலை பண்ணிட்டேன், கொலையில் போயிட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்க கூட மிரட்டி காசு வாங்குறதுங்கிறது இன்றைக்கி வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இல்லை இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கூலிப்படையாக செயல்படுற மாதிரி, அதாவது சம்மந்தமே இல்லை ஒருத்தனை கொண்டாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு பண்ண மோசம் நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு கிளம்பில் யாராவது இந்த ட்ரேடரை அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, நல்ல ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்கன்னாங்க. நான் அது மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த இடத்துல அவர் யாருங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் அதை சொல்லுவேன், நீங்கள் இதை விட மோசமான 10 பேர் அனுப்பிவிட்டாலும் அவரை ஜமானிக்கிற திறமை அந்த நம்பருக்கு இருக்கு. அதை வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனும் சேர்ந்து இருந்த இடத்துல சேத்துக்குழி கோவிந்தனே துப்பாக்கியை தூக்கி வச்ச பிறகு அந்த இடத்துல நடித்து தப்பிச்சு வர்றான்னா இவங்களையெல்லாம் ஏமாத்துறது அவனுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அவன் ரொம்ப எளிமையாக தப்பிச்சிடுவான், அதெல்லாம் ஒன்று பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த சுந்தரமூர்த்தியோ அல்லது விவேகோ இவங்க இன்னும் பலருக்கு அல்வா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டினுடைய ஊடகம், காவல்துறையினுடைய பல இன்டெலிஜென்ட் இவங்க எல்லாருக்குமே அல்வா கொடுத்து 20 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அடுத்து வரவனுக்கு அல்வா கொடுக்குறத விட ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நீங்களும் அதில் தப்பிச்சிருவாங்க.
எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் இருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு உண்டான பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம இதுக்கப்புறம் வரும் காலங்கள் இன்னொரு சிக்கன் என்னங்கன்னா, இவங்க பிறந்து வளர்ந்து அந்த அமைப்பில் இணையும் போதே நாட்டுக்காகத்தான் நம்ம சாகிறோன்னு கொள்கை பிடிப்போட வராங்க. அப்புறம் அவங்க வாழ்ந்தாங்கன்னா இருந்தாங்கனால ஒன்று தான், அது ஒன்றும் பெரிய தவறுலாம் கிடையாது. என் உயிர் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் விடுதலைக்காக போகிறவங்க அவனை எப்படி இருந்தால் தானே அது ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கடந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம்னா, யார் தப்பு செய்திருந்தாலும், எந்த இடத்தில் தப்பு செய்திருந்தாலும், எந்த இடத்தில் மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நடந்திருந்தாலும் அதை தெரியப்படுத்துறது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை. அதை நான் செஞ்சுருக்கிறேன். இதனுடைய பாதிப்பு இப்படி வருமா இப்படி வருவாங்கிறதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அது 2வது பட்சம் தான். முதல் காவல்துறை தரப்பிலும் இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு தரப்பிலும் வீரப்பன் தரப்பிலும் என்ன நடந்தது அதை மக்களுக்கு சொல்லணும். அது ஒரு ஊடகம் சார்ந்திருக்கிற என்னுடைய அடிப்படை கடமை. அதை நான் செஞ்சுருக்கிறேன். அதனுடைய பின்விளைவுகளை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். அந்தளவுக்கு பெருசாக வராது. வந்தாலும் வினை விதைத்தவன் வினை இருக்கணும். அவன் தான் அதை செஞ்சுக்கணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க இல்லையா? நீங்கள் வந்து 16-17 வருடங்கள் கழித்து இதன் தொடர்பான ஆய்வுகள், இதுக்கப்புறம் இது இப்படி தான் நடந்திருக்கு, இவங்க தான் தொடர்புலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அது புத்தகமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்காது. இது உங்களுக்கு இது ஆரம்பம் கட்டமில் இதை பற்றி விசாரிக்கணும்னு சொன்ன திரு கொளத்துருமணி அவர்கள்கிட்ட நீ இந்த தியரி போய் சொன்னப்போ அவரோட மனப்பக்குவம் எப்படி இருந்தது? அவங்களோட வட்டாரங்கள் எல்லாம் அது எப்படி பார்த்தாங்க? ஏன்னா அவங்க இந்த பகுதியிலே இருக்கிறவங்க இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பை பற்றி நான் சொன்னது மற்றதெல்லாம் கூட ஒரு பெருசாக எடுத்துக்கல. இதில் வரக்கூடிய அந்த கேரக்டர் துரைப்பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை குளத்தூரில் இருந்தப்போ நானும் பார்த்துருக்கேன். நம்ம தெரிஞ்ச பையன் ஒருத்தனையும் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நெருக்கல் கொடுத்துட்டு இருந்தான். நான் ஒரு நாள் நேரில் போய் சொல்லிவிட்டு, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவன் இல்லை அப்படிங்கிறத நான் தகவல் சொல்லிட்டு வரலான்ட்டு நான் 11 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர்றேன்னா என்னை 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான் தம்பி. போனால் பின்னால் வரணும் அப்படின்ட்டு அவனை முன்னால் அனுப்பிவிட்டேன். நான் 11 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அவன் வெளியில் நின்னா, என்னடா என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தானா, இனிமேல் நான் மாதிரி செய்யக்கூடாது, நீ போன்னு என்னை அனுப்பிவிட்டாரு அப்படின்னா. எனக்கு அவனை பற்றி நேரில் பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் போயிட்டேன். இந்த மாதிரி நேர்மையாக ஒழுக்கமாக தன்னுடைய கடமையிலிருந்து எந்த இடத்திலும் மாறாமல் செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி போலீஸில் இருக்கான் அப்படின்னு நீ சொல்கிறத அப்படியே போடுங்க. இதை படித்த பிறகாவது ஒரு 10 போலீஸ்காரன் இப்படி வரணும்னு வந்தான்னா அதுதான் உங்களுக்கான வெற்றி. நீங்கள் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கன்னா இதில் எந்த திருத்தம் பண்ணாதீங்கன்னா அதுதான் மணியன் எனக்கு சொன்னார். இப்போ நீங்கள் காவலர் துரைப்பாண்டியன் அவர்களை பற்றி நிறைய பேசுகிறப்போ அவர் சிங்கம்புணரியில் அவர் சொந்த ஊர், அந்த ஊர் மக்களோட சுபாவங்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அந்த நம்பிக்கை தன்மை எந்த அளவுக்கு, இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கெல்லாம் இப்போது உங்களோட தியரி என்னென்னா வீரப்பன் எப்படி இறந்தார், அவரோட வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அந்த பகுதியை நோக்கி தான் இருக்குது. இப்போ துரைப்பாண்டியன் இப்படிப்பட்டவர் அப்படின்றப்போ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட சொந்த மண்ணாக இருக்கட்டும், அவரோட தொழில் குருவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலிங்களுக்குள்ள போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு அந்த மாதிரியான ஆர்வம் எப்படி வருது? ஏன்னா இந்த மனிதரை பற்றி இப்போ துரைப்பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குளத்தூர் பகுதியில் சர்வீஸ் பண்ணாருங்கிறது இங்கே இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது தெரியுது. சேலத்தில் சர்வீஸ் பண்ணாருங்கிறது அங்கே இருக்கும்போது விசாரிக்கும் போது தெரியுது. அதுக்கு அடுத்த கட்டமாக விசாரிக்கணும்னா அவரோட ட்ரைனிங்கில் இருந்த ஆளுங்க அவங்ககிட்ட விசாரிக்கிறேன். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக விசாரிக்கணும் அவருடைய ஊர். அங்கே போய் அந்த மண், அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் பற்றி விசாரிக்கும் போது தான் இது திட்டமிட்டு நடிச்சிருக்காரா, வீரப்பனை வீழ்த்தணுங்கிறதுக்காக மட்டும் ஒரு செட்டப்போடு வந்து இந்த மாதிரி ட்ராமா போட்டிருக்காரா, இல்லை இயல்பான குணமே இவருக்கு இதுதானா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் உங்க. ஏன்னா நடிக்கிற ஒருத்தரால் எந்த அளவுக்கு சாத்தியமாக வெற்றி பெற முடியும், இயல்பான குணம் இருக்கிறனால எது வெற்றி பெற முடியுங்கிறத பற்றி ஒரு ஆய்வு பண்ணால் தான் இந்த நூலுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் குளத்தூர்லேருந்து துரைப்பாண்டியன் சேலத்துலேருந்து ஒரு எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சார், ஒரு ட்ரைனிங்கில் எப்படி இருந்தார், படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தார், அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நான் பின்னால் போனேன். எந்த இடத்துலையுமே இந்த ஊரில் கடைசி கட்டத்தில் அவர் நடந்துக்கிட்டு வரோம், அதுலேருந்து எந்த இடத்துலையுமே மாறாத அந்த இயல்பான குணத்துலேயே வந்துட்டு இருந்ததுனால என்னால் அதை உறுதியாக சொல்ல முடிஞ்சது. அதுக்காக தான் அந்த ஆய்வுகளுக்கு நான் போனேன், வேற ஒன்றும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு தியரியே நம்ம அதை பற்றி கேட்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு பகுதியில் இருந்து வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நேர்மையானவங்களாக இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளாக போகக்கூடியவங்களே நிறையா பேர் அங்கேருந்து இருக்கிறவங்கள தான் நம்ம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வே நிறைய பேருக்கு இல்லை. ஆமாம், இல்லை அதுதான் ஒரு ஊடகம் சார்ந்த நம்மளுடைய பணி என்னன்னா,
ஒரு செய்தியை மட்டும் சொல்லாமல் அந்த செய்தியினுடைய பின்புலம், அதனுடைய தொடர்ச்சி, அங்கே இருக்கிற தகவல். நான் இப்போ வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல் எழுதி வெளியிட்டுறவே பார்த்தீங்கன்னா, வீரப்பனுடைய வரலாறுகளை பற்றி அதில் இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன செய்திகளை தான் மக்கள் அதிகமாக படிச்சுட்டு கேட்பாங்க. அந்த காடுகளினுடைய அமைப்பு, காடுகளினுடைய நீர்வழி பாதைகள், ஆறுனா என்ன, நதினா என்ன, ஓடைனா என்ன, பள்ளம்னா என்ன, மடுவுனா என்ன, கோம்பினா என்ன, இதை பற்றியெல்லாம் உள்ள சின்ன சின்ன செய்திகள். திம்மம்னா என்ன, இந்த காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற முழுவடை காடுகள்லாம் என்ன, அந்த முழுவடை காட்டு விவசாயம் எப்படி நடக்குது, இந்த மக்களுடைய வாழ்வியல் என்ன, ஆடு மேய்க்கிறவன் எந்த மாதிரியான சூழலில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துட்டு இருக்குது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை காட்டை விட்டு வெளியே வருவான், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கலவையாக நமக்கு கிடைக்கிற எல்லா செய்திகளையும் வாங்கி அதை வெளியில் கொட்டுறோம். அது படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் தான் துரைப்பாண்டியனை பற்றியும் அவங்களுடைய குடும்பம், அவருடைய ஊர், அவருடைய அந்த ஆரம்பகால வாழ்வியல், பயிற்சி கல்வியில் இருந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். சொல்லும்போது தானே ஒரு கேரக்டரை நம்ம முழுமையாக உருவகப்படுத்த முடியுது. இது நடிக்கிற ஆள் கிடையாது, யதார்த்தமாக இவருடைய இயல்பான குணம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக இவ்வளோ செய்திகள் நமக்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. அது உறுதிப்படுத்துறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த பயணம் இருக்குல்ல, நீங்கள் ஆரம்பித்து இதை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி இந்த உண்மை அறியும் குழு சொன்னது வந்து நம்மளால் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் கிளம்ப ஆரம்பித்து இதை கன்க்ளூட் பண்ண வரைக்கும் ஒரு பயணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பொருள் செலவு இருக்கும், பணச்செலவு இருக்கும், நிறைய நேர விரயங்களாக இருக்கும். அந்த மாதிரி நார்மலான வாழ்க்கை முறையில் வந்து நிறைய மாற்றம் நம்ம இழக்க வேண்டியது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கு அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளாகவே நண்பர் கதிரவன் வீரப்பன் கொல்லப்பட்ட போது எடுத்த ஃபோட்டோக்களுடைய சீடி ஒன்று ரைட் பண்ணி கொடுத்துட்டு, இதை நீ வச்சுக்க, எதுக்கு உனக்கு பயன்படும், எதிர்காலத்தில் நீ இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா. அந்த கட்டத்தில் என் மேலே 8 வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கிலிருந்து நான் வெளியில் வரதுக்கு 2011 ஆகிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் முடிச்சு 2014 அந்த காலகட்டங்களிலே நான் அதுக்கான தரவுகள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2014 ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, அவர் இறப்பின் மூலமாக சொல்லப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. அதுதான் 2 தியரியுமே உங்களுக்கு கன்வின்சிங்லாம் போய் 2மே அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் இவ்வளவு காலம் தள்ளி வர்றது இந்த கூட தான் சொல்லியிருப்பார். ஏன் வீரப்பன் கொல்லப்பட்ட மறுநாளே நீங்கள் இதை ஆரம்பிச்சிக்கலாம், 20 வருஷம் கழிச்சு ஏன் வந்து இன்னொரு கேள்வி இருப்பார். அதில் அடிப்படையான ஒரு சிக்கல் என்ன, காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்திருந்தனால என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க. அதுவும் நான் பணியாற்ற பத்திரிக்கை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லாரையும் கண்ணாப்பண்ணு எழுதக்கூடியது. அதனால் என்னையும் அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களோட தனிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் யார், என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்படியெல்லாம் அந்த வேலைகளை செஞ்சுட்டு. அந்த இடம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பர்டிகுலராக கேட்கணும்னு நினச்சது. காவல்துறை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ பணியாற்றின அந்த நிறுவனம் வந்து காவல்துறையே நிதமும் வசைப்பாடக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உங்கள் மேலே காவல்துறைக்கு இந்த மாதிரியான தரவுகள் கொடுக்கறதுக்கு நம்பிக்கை கிரியேட் ஆனது. அந்த நம்பிக்கை கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் நான் தள்ளி போயிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் கருப்புசாமி அப்படின்னு ஒரு எஸ்பி, அவர் 2000 எனக்கு தெரியும். 2000 நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். 2018 நான் அந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அது வழக்கமாக பேசும்போது, என்னையா எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கியா, குடும்பத்தை வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, வரேன் நான் என் சத்தியமூலம் பக்கம் தான் நான் கூப்பிட்றேன், மதுரை வந்து நான் கூப்பிட்டு அப்படிமாரு, அதோட முடிச்சுவார். அவ்வளோதான், பேச்சு அதுக்கு மேலே இருக்காது. 2018 நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னேன்னா 1 மணி நேரம் பேசினேன். ஏன் வெளியில் வந்தேன், என்ன பிரச்சனை அப்படிங்கெல்லாம் பேசினேன். அதுக்கான விளக்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகு 1 மணி நேரம் பேசினார். அதுக்கு அடுத்த நீ மதுரை பேசுனார் போல 2 நாள் உட்காந்து பேசினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னை பற்றி அவர் வேறு அதிகாரிகள்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் கர்நாடக காவல்துறையில் டிஜிபி குருபிரசாத்னு ஒருத்தர், அவர் அங்கே வீரப்பனை பற்றிய கர்நாடக காவல்துறையினுடைய தரப்புக்காரமாக நூல் எழுதினார். அப்போ கர்நாடக அதிரடிப்படையில் வேலை செஞ்ச எந்த அதிகாரி கேட்டாலுமே, நீங்கள் சிவசுப்ரமணியம் கேட்டிங்கன்னா படங்கள் கிடைக்கும், சிவசுப்ரமணியம் கேட்டிங்கன்னா டீட்டெயில் கிடைக்கும்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவரே எங்கள் படமுறை வந்தார். ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி, அவர் என்னை பார்த்து எங்கிட்ட தான் கேட்டு தெரிவித்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெரும்பாலான அதிகாரிகளை கேட்டு ஏதாவது ஒரு தகவல் வேணுன்னா நீங்கள் சிவசுப்ரமணியம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதை பற்றி தரவுகள் எங்கிட்ட இருக்கிறது அவனுக்கு தெரியும். 2வது போய் கேட்டால் சொல்லுவானுங்கிறது தெரியும். அதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு அல்லது அவங்கள தேவையில்லாமல் வீணடிச்சு நான் ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி காட்டிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காமல் போனால் ஒன்றே செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கிட்ட எல்லாமே அப்ரோச் பண்ணாங்க. அதே மாதிரி நான் சந்திக்க முயற்சி பண்ண பல அதிகாரிகளும் ஒரு கட்ட வரைக்கும் அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் அதுக்கப்புறம் யதார்த்தமாக உண்மையில் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க.
ஒரு காவல்துறையினாவே மக்களை வதைக்கக்கூடியவங்க அப்படின்ற மனநிலை உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதில் அந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்காங்க. சிலர் வந்து காவல்துறையில் மக்களுக்கு பணி செய்கிறதா என்னுடைய நோக்கம்னு இருக்கிறவங்க இருக்காங்க. சம்பாதிக்கிறதா என்னுடைய நோக்கம்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அதிகாரத்தை காட்டுறது, அடுத்தவனை அடிமைப்படுத்துறது, அதுதான் என்னுடைய நோக்கம்னு இருக்காங்க. இதில் வெவ்வேறு வெரைட்டி இருக்குது. அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம அணுகிற முறை வேறு மாதிரி இருக்கும். இவருடைய நோக்கம் என்னவோ அதுக்கு தக்கபடி நம்ம ஒரு அணுகணும், அவ்வளோதான். அந்த யூனிஃபார்ம் இருக்கிற அவ்வளோ பேரையும் நம்ம மோசமானு சொல்ல முடியாது, அவ்வளோ பேரையும் நேர்மையானு சொல்ல முடியாது. பல்வேறு விதமான கேரக்டர் அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. யாரை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நான் அணுகுவேன். இதே விவகாரங்களில் சொல்லக்கூடியது என்ன இதுவரைக்கும் சந்தித்து பேசினவங்கள பேசுகிற 5வது நிமிஷமே அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியும். பொய் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தொடர்பு அப்படியே நான் விட்டுருவேன். உண்மைன்னு தெரிஞ்சால் அதை தொடர்ந்து நான் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பல தொடர்ந்து தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்கேன். அப்போது அந்த வீரப்பன் அவர்களோட கடைசி நாளில் நடந்த அந்த சம்பவம் வந்து ஒரு 10-15 பேருக்கும் குறைவாக மட்டுமே தெரியப்பட்ட அந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஆய்வின் மூலயமா தெரிய வர்றப்போ என்ன மாதிரியான மனநிலை இருந்தது? இதை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்? முதல்ல ஊடகங்களுக்கு சொல்லணுமா, இல்லை புக்காக எழுதணுமா, இல்லை உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்ச நபர்கள்கிட்ட இது முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி பதில் போகக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருந்தது? யார்கிட்ட சொன்னீங்க? இதுவே சொல்லப்படேன்னா, நான் வீரப்பன் வரலாறுகள் தொடர்பான நூல் எழுத அந்த ஆரம்ப கட்டத்தில் போனதுலேருந்து ஒவ்வொரு கட்ட தகவல்களையுமே நான் எடுத்துகிட்டு வந்தோமே எங்கள் வீட்டில் வைக்க மாட்டேன். எனக்கு நண்பர் கதிரவன் ஒருத்தருக்கார் சேலத்தில், குமுதம் ரிப்போர்ட்டில் இருந்தார். முன்னே ஜூனியரோட இருந்தார், அப்புறம் இதில் குமுதத்தில் இருந்தார். நேராக அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன். நான் 25 வருஷம் 26 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தது கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் திறந்து பார்க்க மாட்டார். வாங்கி அப்படியே வச்சுட்டார். அது வீரப்பன் தொடர்பான டாக்குமெண்ட், ஆடியோ ரெக்கார்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவர் வாங்கி தனியாக என்னுடைய ஃபோல்டரில் போட்டு வச்சுருவார். அதை திருப்பியே பார்க்க மாட்டார். அந்த மாதிரியான அந்த நபர். அவர்கிட்ட தான் நான் முதல்ல போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். இது சரியாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும், இது வேற ஒரு கோணம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறத பற்றி அவரோட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அடுத்து சண்முக பிரியன் ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து இதழியல் துறை சார்ந்தவர் அல்ல, ஆனாலும் இந்த துறையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். என்னுடைய சின்ன சின்ன சந்தேகங்கள், இது இப்படி போனால் சரியாக இருக்குது, இப்படி போனால் சரியாக இருக்குது, இவங்கள பாருங்கள், இவங்கள பார்த்தா அவருக்கு தெளிவு கிடைக்காதுங்கிற மாதிரி டைரக்ஷன் கொடுக்குறதுல எனக்கு 2 பேர். ஒன்று கதிரவன் ரிப்போர்ட்டர், இன்னொன்று சண்முக பிரியன். இந்த 2 பேரும் பெரும்பாலும் இந்த நிறுவனம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெருக்கடிகள் என்ன வந்தது? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்பாக நீங்கள் பணி செய்த நிறுவனங்கள் வந்து இதன் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய இந்த வீரப்பன் சம்மந்தப்பட்ட அந்த தரவுகள், அதன் மூலிமா கிடைக்கப்பட்ட அந்த டேட்டாஸ் மூலிமா மட்டுமே ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்கள் ஒரு சைடு இதை வந்து வெளியே ரொம்ப வாஸ்ட்டாக இதை பற்றின ஒரு டேட்டாஸை ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறப்போ அவங்க சைட்லேருந்து ஏதாவது நெருக்கடிகள் வந்தது? இல்லை, எனக்கு வந்து நான் முதல்ல எதிர்பார்த்தது 3 இடங்கள் இருக்கு. நான் எதிர்பார்த்தேன். ஒன்று, அவர் நெருக்கடி கொடுப்பாருன்னு தெரியும். என்னுடைய முன்னாள் ஆசிரியர் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பார். ஏன்னா நான் எடுத்து கொடுத்துருக்க ஃபோட்டோவும் நான் எடுத்து கொடுத்துருக்க வீடியோவும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சோறு போடக்கூடிய ஒரு சொத்து. அதை அவர் முழுக்க தானே அனுபவிக்கணும்னு நினைப்பார். அதனால் அதுக்கு நெருக்கடி கொடுப்பார். இன்னொன்று, காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஏடிஜிபி விஜயகுமார் மூலமாக, ஏன்னா அப்போ அவர் டெல்லியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார், எல்லா சிக்கல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். காஷ்மீரில் கூட இருந்தார். 3ஆவதாக வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி மூலமாக ஒன்று இது வரும். ஏன்னா அவங்க வந்து யார் இதை பற்றி எழுதினாலும் ஒன்று பணம் கொடுங்க கேட்பாங்க, அவங்க மூலமாக ஒன்று வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி முதல் நெருக்கடி முத்துலட்சுமி மூலமாக தான் வந்தது. என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் எதை எழுதக்கூடாது, நாங்கள் இன்றைக்கி அரசியலில் சமூகத்தில் வெவ்வேறு சூழல் இருக்குது, என்னுடைய மகன் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் எழுதுறது என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் எழுதுறது எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு தெரியாமல் எழுதக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப எளிமையாக பேசி விட்டேன். நான் உங்கள் கணவரை பற்றி நான் இது எழுதலை. தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு 32 பேர் செத்துருக்கான். தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநில காவல்துறையில் 36 பேர் செத்துருக்காங்க. வனத்துறையில் 10 பேர் செத்துருக்காங்க. டிசிஎஸ் ஸ்ரீனிவாசன் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஹரிகிருஷ்ணா இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளை கொல்லப்படுறதுனால அதை பற்றி நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையோ, உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ, உங்களுக்கு திருமணமானதை பற்றியோ, உங்களுடைய கணவன் தான் வீரப்பனை பற்றியோ நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் ஒரு நாள் 186 வழக்குகள் இருக்குது. அந்த 86 வழக்குகள் குறித்து தான் நான் ஆய்வு பண்ணுறேன். அதுலேயே ஒரு சில வழக்குகள் தான், நான் அதை கடந்து எதுவும் போகல. ஒருவேளை உங்களுடைய கணவருடைய புகழுக்கும் மதிப்புக்கும் உங்களுடைய புகழுக்கும் மதிப்புக்கும் களங்கம் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு ஒரு பதில் மட்டும் எடுத்துட்டு நான் அதை கடந்துட்டேன். அடுத்தபடியாக காவல்துறை இயக்குநர்கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை வரணும் பார்த்தேன். அவர் அழகாக கலந்து போயிட்டார். ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரேடர் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த சேசிங் பிஹைண்ட் அந்த வீரப்பன் அந்த இது அந்த நூல் அவர் எழுதலை அப்படின்னா இந்த ஹிண்டே உங்களுக்கு கிடந்துருச்சு. இல்லை, துரைப்பாண்டியன் பின்னால் நம்ம பத்திரிகை துறை நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இவர் தேவையில்லாமல் ஒரு புத்தகம் எடுத்து போய் அந்த புத்தகத்தில் கொம்பு தூக்கிங்கிற ஒரு பேர் வந்து அதுக்கு பிறகு தான் சிவசுப்ரமணியரை பிடிச்சி
டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் புத்தகம் எழுதாமல் இருந்தது என்னுடைய சோர்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. அதுதான் விஜயகுமார் எழுதின அந்த நூல் தான் எனக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சது. அதுலேருந்து தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இல்லைன்னா இது ரொம்ப சிரமம் தான். இந்த அளவுக்கு இது வந்திருக்குமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ அடுத்ததா இவர் நிறுவனம் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த இல்லை அடுத்ததான் இவங்க 2 பேருடைய பிரச்சனைகள்னால 3வதா என்னுடைய நிறுவனம் சார்ந்தது. அவருக்கு என்ன வாழ்னா கல்யாணம் வீடுனா மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடுனா பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து என் மேலே இது வரைக்கும் ஒரு 4 வழக்குன்னு போட்டிருக்காரு. நான் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருந்தேன். அந்த நூலுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கிறதா கொண்டு போய் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடை வாங்கினார். அது ஒரு 7-8 மாதம் நடந்தது. நடந்ததுக்கு பிறகு அந்த இடைக்கால தடையை உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போயிருக்காரு. அதுவும் அங்கே தள்ளுபடி ஆயிடுது. அது எது சம்மந்தமான? வீரப்பன் தொடர்பான அந்த நூல் தான் இது. அது அடிப்படையில் குறைந்தபட்ச அறிவோடு இல்லாமல் ஒரு செய்திக்கு காப்புரிமை கேட்குறாரு. வீரமான உடமையில் இருக்க செய்தியை எப்படி நம்ம காப்பிரைட்டாக கிளைம் முடியும்? நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ வேணால் காப்பிரைட் கேட்கலாம், செய்திகளை காப்பிரைட் கேட்க முடியாது. எல்லா இடங்களையும் வந்து நீதிமன்றத்தில் ஆவணமாக இருக்கிறது. அவர் இவங்ககிட்டையும் பேசியிருப்பார், இன்னொருத்தர்கிட்டையும் பேசியிருப்பார், பல பேர்கிட்ட பேசியிருப்பார். அவங்கவுங்க கேட்டது அவங்கவுங்களுடைய வெர்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காப்பிரிமை கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் காப்பிரிமை இருந்தால் அதை மட்டும் கிளைம் பண்ணிட்டு அந்த பெட்டிஷன்லாம். இப்போ அதுவுமே நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் காப்பிரைட் இருக்கையா? காப்பிரைட்லாம் குறிப்பிட்ட படங்களை காப்பிரைட்டை நம்ம கோர முடியாது. ஏன்னா அரசு சார்பாக நம்ம தூதுவராக போயிருக்கோம். அதனால ஃபோட்டோக்களுக்கு மட்டும் நீங்கள் காப்பிரைட் கேளுங்க, கண்டென்ட்டுக்கெல்லாம் காப்பிரைட் வராது அப்படிங்கிறத உயர்நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு மட்டும் காப்பிரைட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்ல போனோம்னா, ஆனால் அதுக்கு பிறகு இல்லை அவர் கேட்கக்கூடிய ஒரு தார்மீகமாக நான் கேட்குறேன். உரிமை அவருக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை அது இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பல்வேறு இடர்களை தாண்டி உள்ளே போய் வீரப்பன் அவர்களை சந்தித்து அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ மேபி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேணால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு நக்கீரன் சார்ந்த ஒரு நிறுவனமாக உள்ளே போயிருந்துருக்கலாம். எனக்கு அது தெரியல. அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் அந்த ஃபோட்டோ எடுக்க போன ஆரம்ப காலகட்டம் போது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலிமா நீங்கள் குளத்தூர்மணி அவர்களை அணுகி தானே நீங்கள் உள்ளே போகிறீங்க? ஆமாம்மா. முதல் சந்திப்புங்கிறதெல்லாம் வந்து நான் அந்த நிறுவனத்தில் பணியிலும் இல்லை. அந்த நிறுவனம் சார்பாக அதனுடைய இணையாசிரியர் இருந்த காமராஜ் என்னை வேலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கார், செய்தி அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னே நான் அந்த செய்தியெல்லாம் எதுவும் அனுப்பலை. முதல் செய்தியை நான் கொண்டு போனதே வீரப்பனுடைய செய்தி தான். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் நான் அந்த நிறுவனத்தோடு நெருங்கிய தொடர்புக்கு போகிறேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த நிறுவனத்திலிருந்து இந்த இபிஎஃப் பிடிச்சது, எனக்கான பத்திரிக்கையாளருக்கான அங்கீகாரம்லாம் கொடுத்தது 2000 பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதுக்கான அந்த அங்கீகாரம் இதெல்லாமே கொடுத்தது 1997க்கு பிறகு தான். அது வரைக்கும் நான் வந்து பத்திரிக்கையில் வந்து ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக தான் இருக்கேன். ஏன்னா பத்திரிக்கை பொறுத்த வரைக்கும் 2-3 வகையாக இருப்பாங்க. செய்தி முகவர்னு இருப்பாங்க, தற்காலிக பத்திரிக்கையாளராக, அதாவது டெம்பரரி ரிப்போர்ட்டராக ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டராக இருக்குவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 97 தான் நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் ஆகிறேன். இன்னும் சொல்ல போனால் 2018 நான் வேலையை விட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய இபிஎஃப் தொடர்பான கணக்கில் சில முறைகேடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிறுவன சார்பாகவே எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாது. அவ்வளோ தூரம் வீரப்பன் தொடர்ந்து நீங்கள் வந்து உள்ளே போய் அவ்வளோ ஆசைகளை சந்திச்சு வந்து ஒருத்தர் உண்மை பேசினான்னா சாக வரைக்கும் அந்த உண்மை தான் இருக்கு. இவங்க பேசுறது முழுக்கவுமே போய் என்னுடைய ஆசிரியரோ மற்றவங்க அவங்க பேசுறது நிறுவன சாரோ சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். அதில் நீங்கள் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது நீதிமன்றத்தில் ஆவணமாக போட்டிருக்கேன். ஆனால் 93 நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டராக இருக்கிறதா நீதிமன்றத்தில் வக்காலத்து ஃபைல் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாமே வழக்கு விவகாரம் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது. இந்த அளவு தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக தர்மம் வெல்லும் அப்படிங்கிறது எளிமையான கோட்பாடு. ஆனால் அதுக்காக பொருள் செலவும் நேர செலவும் காலத்தையும் நம்ம வீணாக்கணும். கடைசியாக தர்மம் வெல்லும். அதர்மம் வெல்றதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. இந்த வகையில் இந்த ஃபோட்டோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, வீடியோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, எனக்கு மேலே போட்டுருக்கிற வழக்குகளும் சரி, நிச்சயமாக எனக்கு தான் சாதகமாக அமையும். சரிங்க சார், உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு தொடர்ந்து முன்பு சந்தித்த மாதிரியே பல நாட்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் இன்றைக்கி மாவீரர் நாள் நீங்கள் கூட இன்றைக்கி ஆமாம் இது பண்ண போகிறீங்க. இன்றைக்கி இடைப்பட்ட டைமில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் அவங்க கேட்ட சில கேள்விகளும் உங்கள்கிட்ட நான் வந்து நிறையா கேட்டு அதுக்குண்டான விளக்கங்களும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நான் வழக்கமாகவே நவம்பர் 27 எந்த வேலையுமே ஒத்துக்க மாட்டேன்.
அன்னைக்கு காலையிலேயே குளத்தூர் வந்துடுவேன். அந்த மாவீரர் நினைவுக்காக நான் போயிடுவேன். இந்த சூழல்லையும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொடர்ந்து எங்கே போகிறீங்கன்னு வந்து இன்றைக்கி குளத்தூர்லேயே பிடிச்சிங்க. உங்களுடைய அந்த நீங்கள் எனக்கு எங்கள் மேலே பிடிக்கும். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் வந்து தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக தான் நான் வந்து இந்த பத்திரிகை துறை சார்ந்து சில விஷயங்களில் செயல்பட்டுட்டு வர்றேன். நான் பார்த்த ஆட்களையும் சரி, வீரப்பன் சம்மந்தப்பட்ட தியரிகளையும் சரி ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் பார்க்குறப்போ உங்களோட அந்த பத்திரிகை துறையோட அந்த பயணம்ன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு. த பர்ஃபெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைக்கு ரொம்ப நீங்கள் டிசர்விங் பர்சனாலிட்டின்னு நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பயுமே எங்கள் ஆக்டிவிட்டி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு அதை தான் செய்ய முடியும். அதை நான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோ. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.